வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையோட சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா சரியும் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அதிரடியாக உயர்ந்திருக்கு. இந்த அதிரடியான உயர்வு என்ன காரணத்தால் ஏற்பட்டிருக்கு, அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நேற்று 1 கிராம் வெள்ளியோட விலை 91 ரூபாய் 70 பைசாவாக இருந்தது. 1 ரூபாய் 30 பைசா விலை உயர்ந்து இன்றைக்கி 93 ரூபாவாக இருக்குது. விலையில் 8 கிராமோட விலை 733 ரூபாய் 60 பைசாவாக இருந்தது. 10 ரூபாய் 40 பைசா விலை உயர்ந்து 744 இருக்குது. ஒரு கிலோவுக்கு 1300 ரூபாய் அப்படிங்கிற விலை உயர்வில் காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் வரவிருக்கும் வாரத்தில் இப்போ 93,000 இருக்கிறது. நம்மளுக்கு 82,000லேருந்து 87,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 7,265 இருந்தது. 39 ரூபாய் விலை உயர்ந்து 7,304 இருக்குது. 8 கிராம் 58,120 இருந்தது. 312 ரூபாய் விலை உயர்ந்து 58,432 இருக்குது. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ 58,000 இருக்குது. நம்மளுக்கு 52,500லேருந்து 55,690 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 85% இருக்குது. இதே வேலை 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 6,660 இருந்தது. 35 ரூபாய் விலை உயர்ந்து 6,695 இருக்குது. 8 கிராம் 53,280 இருந்தது. 280 ரூபாய் விலை உயர்ந்து 53,560 காணப்படுது. இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ 53,000 இருக்கிறது. மேலும் நமக்கு சரிஞ்சு 48,500லேருந்து 51,650 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 85% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சரிவுக்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் இருக்குது. இந்திய பங்குச்சந்தை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 81,000 புள்ளிகளை தாண்டிடுச்சு. அதே போல் நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் 41,000 புள்ளிகளை தொட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு சரிவு நிச்சயமையாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேளை மேலும் சில காரணங்கள் பார்க்கலாம். ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ரெசஷனில் நுழைவது குறித்து நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. அதேபோல் அமெரிக்காவின் பணவீக்க தரவுகள் நாணய கொள்கை குறித்த முடிவுகளை முதலீட்டு சந்தையில் ஒரு மந்த நிலையை உருவாக்கியுள்ளது. இது டாலரின் மதிப்பில் ஏற்பட்டுள்ள தடுமாற்றம் இந்தியாவுக்கு நன்மையை அதிகரித்துள்ளது என்று சொன்னால் மிக இல்லை. ஏனென்றால் டாலர் தடுமாறும் போது இந்தியாவின் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் விலை உயர்கிறது. இதனால் நமக்கு ஒரு அந்நிய செலாவணியில் அதிகமான ஏற்றம் காணப்படுகிறது. அதேபோல் டாலரின் விலை எப்பொழுதெல்லாம் ஏறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிகிறது. ஏனென்றால் டாலரின் மதிப்பு உயரும் பொழுது தங்கத்தின் விலை எப்பொழுதுமே கடுமையாக சரியும். ஏனெனில் டாலர் விலை உயரும்போது டாலரில் தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக மாறுகிறது.